சின்னமனூரில் கோவில் உண்டியலை உடைத்து பணம் திருடி சென்ற மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் சொக்கநாதபுரத்தில் அமைந்துள்ள பேச்சியம்மன் கோயிலில் மர்ம நபர்கள் கோவில் உண்டியலை உடைத்து பணத்தை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு சென்ற சின்னமனூர் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் உண்டியலில் இருந்த 5000 ரூபாய் பணம் திருடப்பட்டது தெரியவந்ததை தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். கோவில் வளாகத்தில் உள்ள கண்காணிப்பு கேமரா பழுதாகி இருந்ததால் மர்ம நபர்களை கண்டறிவதில் சற்று சிரமம் ஏற்பட்டுள்ளது. வைகை அணையிலிருந்து பாசனத்திற்கு தொடர்ந்து தண்ணீர் திறக்கப்படுவதால் ஒரு வாரத்தில் 5 அடி நீர்மட்டம் குறைத்துள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணை மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 தென் மாவட்டங்களின் பாசனத்திற்கும் குடிநீருக்கும் ஆதாரமாக விளங்கி வருகிறது. தொடர் மழை பெய்ததை அடுத்து அணையின் நீர்மட்டம் 66 அடி வரை உயர்ந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. வினாடிக்கு 3000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு கடந்த ஒரு வாரமாக சென்று கொண்டிருந்த நிலையில் 71 அடி உயரமுள்ள வைகை அணையின் நீர்மட்டம் இன்று 60 அடியாக குறைந்துள்ளது. கம்பத்தில் விவசாய நிலத்தை சேதப்படுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க விவசாயி கோரிக்கை வைத்துள்ளார். தேனி மாவட்டம் கம்பம் கோசேந்திர ஓடை அருகே ஈஸ்வரன் என்ற விவசாயி விவசாயம் செய்து வரும் நிலையில் இவரது விவசாய நிலத்தில் தண்ணீர் கொண்டு செல்ல பதிக்கப்பட்டிருந்த பைப்புகளை நாகராஜ், பாண்டியராஜன், மணிகண்டன், அறிவு உள்ளிட்டோர் அத்துமீறி விவசாய நிலத்திற்குள் புகுந்து விவசாய பொருட்களை சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயி ஈஸ்வரன் ஏற்கனவே இதுகுறித்து புகார் அளித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், புகார் அளித்ததை தொடர்ந்து அந்த கும்பல் கொலை மிரட்டல் விடுத்ததாக அச்சம் தெரிவித்த விவசாயி ஈஸ்வரன் இதுகுறித்து உத்தமபாளையம் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். போச்சம்பள்ளி அருகே விபத்தில் சிக்கி கிடந்தவரை மீட்ட 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் அவரிடமிருந்து சிதறி கிடந்த 43,000 ரூபாய் பணத்தை விபத்தில் சிக்கியவரின் மகனிடம் ஒப்படைத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி தீயணைப்பு நிலையம் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் நிலை தடுமாறி கீழே விழுந்து மயக்கமடைந்தார். நல்வாய்ப்பாக அப்போது வழியாக வந்த 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் அவரை மீட்டு போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தொடர்ந்து விபத்துக்குள்ளான கிருஷ்ணனின் சட்டைப்பையில் இருந்த பணம் அங்கேயே சிதறி கிடந்த நிலையில் அந்த பணத்தை பத்திரமாக மீட்ட 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்களான ரமேஷ் மற்றும் வடிவேல் ஆகியோர் விபத்தில் சிக்கிய கிருஷ்ணனின் மகன் சுரேஷிடம் பத்திரமாக ஒப்படைத்தனர். கோயம்பேடு மார்க்கெட்டில் வியாபாரிகள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் குப்பை கழிவுகள் முறையாக அகற்றாமல் மழையால் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. மேலும் அங்கு பார்க்கிங் வசதி, கழிப்பிட வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் வியாபாரிகள் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். இந்நிலையில் கோயம்பேடு மார்க்கெட்டில் அடிப்படை வசதிகளை செய்து தராத சிஎம்டிஏ நிர்வாகத்தை கண்டித்து வியாபாரிகள் மறியல் செய்தனர். மேலும் வெளிமாநில லாரிகளை வழிமறித்து மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து வியாபாரிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். மறியல் ஆரம்பித்தோம். கேட் நம்பர் 7ல் இது ஆரம்பித்தோம். கொஞ்ச நேரம் டிராஃபிக் ஜாம் ஏற்பட்டது. அதன் பிறகு அதிகாரிகள் வந்து எங்களை அணுகி இதெல்லாம் சரி பண்ணி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த மார்க்கெட்டு பள்ளமாக இருக்கிறதுனால பாத்ரூம் ஃபுல்லாக அடைப்பு. அந்த பாத்ரூம் தண்ணியும் மேலே வந்துடுறதுனால மலம் மிதக்குது, நாம் போகிற சிறுநீர் மிதக்குது. அதுலேயே நடந்து போகிறதால தான் இப்போ ஏற்பட்ட நோய்கள்லாம், நோய் தொற்று ஏராளமாக பரவுவதற்கு கோயம்பேடு மார்க்கெட்டு ஒரு குப்பைக்காடாக மாறினதுனால தான் ஆகிப்போச்சு. அதனால் வியாபாரிகளுக்கும் அந்த கடையில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கும் எல்லாருமே நோயால் பாதிக்கப்படுறாங்க. அதிகப்படியாக வைரஸ் காய்ச்சல் இப்போ ஏற்படுதுன்னாக்கா சரியான சீர்திருத்தம் மார்க்கெட்டில் இல்லை. உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் லேசான சாரல் மழையுடன் கூடிய அடர்ந்த மேகமூட்டம் காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர்.
நீலகிரி மாவட்டத்தில் உதகையிலிருந்து குன்னூர் மஞ்சூர் செல்லும் சாலை மற்றும் உதகையிலிருந்து தொட்டபெட்டா செல்லும் மலைப்பாதையில் காலை முதல் கடும் மேகமூட்டம் சூழ்ந்து காணப்பட்டது. இதனால் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு மேகமூட்டம் சூழ்ந்ததால் மலைப்பாதையில் சுற்றுலா வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களில் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி பயணித்தனர். கடலூர் நகர திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நகர அலுவலகத்தில் கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் தலைமையில் நடைபெற்றது. இதில் வருகின்ற 24, 25 தேதிகளில் கடலூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆய்வு செய்ய வரும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வரவேற்பு அளிப்பது மற்றும் நவம்பர் 27 தேதி அவரது பிறந்தநாளை ஒட்டி திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்குவது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் வருகின்ற 23 தேதி அண்ணா விளையாட்டு அரங்கில் மகளிர் கபடி போட்டி மற்றும் அனைத்து வட்டங்களிலும் கோலப் போட்டி நடத்துவது என்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனம் வழங்கப்படுவதாகவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சாத்தான்குளம் மின்வாரிய அலுவலகத்தில் பெண் ஊழியரிடம் அத்துமீற முயன்றதாக இளநிலை பொறியாளர் கைது செய்யப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் துணை மின் அலுவலகத்தில் பணிபுரிந்து வந்த திருச்செந்தூரை சேர்ந்த பெண் ஒருவரிடம் இளநிலை பொறியாளராக உள்ள மதுரை திருநகரை சேர்ந்த கண்ணன் தவறான எண்ணத்துடன் அத்துமீற முயன்றுள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் நாககுமாரி விசாரணை நடத்தி கண்ணனை கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். பெரம்பலூர் அருகே முன் சென்ற லாரி மீது வேன் மோதியதில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியை சேர்ந்த ஒரே ஊரை சேர்ந்த 22 பேர் திருச்செந்தூர் நோக்கி வேனில் பயணித்துள்ளனர். வேனை கோவிந்தன் என்பவர் ஓட்டி வந்துள்ளார். பெரம்பலூரை அடுத்த ஆலத்தூர் நோக்கி சென்றபோது முன் சென்ற லோடு லாரி மீது எதிர்பாராத விதமாக மோதியதில் வேனில் பயணித்த சுமார் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த விபத்தில் ஸ்ரீதிவ்யா என்ற பெண் தலையில் பலத்த காயமடைந்தும் பிரியதர்ஷினி, கலையரசி, சிவஞானம், ராஜேஸ்வரி, ரவிச்சந்திரன், ராணி என்பவர்கள் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து தொடர்பாக பாடலூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரப்பூர் அருகே நிலத்தின் உரிமையாளருக்கு நில அளவையாளர் கொலை மிரட்டல் விடுத்ததாக புகார் எழுந்துள்ளது. தருமபுரி மாவட்டம் ஒரப்பூர் அருகே நடுப்பட்டி கிராமத்தை சேர்ந்த சொக்கலிங்கம் என்பவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த சின்னசாமி மகன் பாரதி என்பவருக்கும் வழி சம்பந்தமான பிரச்சினைகள் இருந்து வந்துள்ளது. இதையடுத்து கடந்த 2022 ஆண்டு அரூர் வட்டாட்சியர் உத்தரவின்படி வழிபாதை அளந்து முட்டுக்கள் வைத்து சென்றனர். அதை பாரதி பிடுங்கிவிட்டு வழிபாதை நிலத்தை அளக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். இதையடுத்து நில அளவையாளர் விஜயன் என்பவர் நிலத்தை அளக்க சென்றபோது சொக்கலிங்கம் மற்றும் ராணுவ வீரரான சொக்கலிங்கம் மகன் பிரபாகரன், மகன்கள் பிரவீனா, விஜயசாந்தி ஆகியோர் சென்று நில அளவையாளரிடம் கிராம நிர்வாக அலுவலர் வட்டாட்சியர் முன்னிலையில் அளக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். அப்போது நில அளவையாளர் ஒரு தலைபட்சமாக பேசி நில உரிமையாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் ராணுவ வீரர் பிரபாகரன் தாய் மற்றும் தந்தைக்கு பாதுகாப்பு இல்லை என்று வேதனை தெரிவித்ததோடு அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். இப்போ எங்களுடைய நிலப்பிரச்சனையாக ஒரு ரோடு பிரச்சனை தான், வேறு எதுவும் இல்லை. நாங்கள் அதுக்காக எங்களுடைய பட்டா நிலம் எல்லாமே இருக்குது. அதில் நிலவில் பாதைன்னு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அளக்கு வந்தது வண்டி பாதைன்னு கொடுத்துருக்காங்க. அரசு வண்டி பாதைன்னு இருக்குது. நாங்கள் சர்வேர்கிட்ட இதை மட்டும்தான் கேட்டோம். சார் என்ன இதுக்காக நீங்கள் அளக்க வந்திருக்கீங்கன்ட்டு. அவர் ஒரு மாதிரியாக பேசிகிட்டு இருக்காரு. என்ன பேசுகிறாருன்னா, எங்கள் அக்கா வந்து கேட்டதுக்காக நான் அரசு அதிகாரியை மட்டும் இல்லாத இருந்தால் உன்னை வேறு மாதிரி செஞ்சிட்ருப்பேன் அப்படின்றாங்க. இவங்க 2 பேரும் எங்கள் அப்பா அம்மா. நாளைக்கு இன்றைக்கி நான் போயிடுவேன். அவர் அவ்வளோ இதாக பேசும்போது நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னா அவர் கொலை மிரட்டல் விட்டுருக்கிறது நாளைக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன பாதுகாப்பு? இப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இது மாதிரி ஒரு சர்வேருக்கு இவங்க அதிகாரிங்களே என்ன நடவடிக்கை, தாசில்தாரும் இல்லை, ஆர்ஐயும் இல்லை, முன்சிபம் இல்லை, இவர் ஒருத்தரே நான் அளந்தே ஆகுன்றதால நான் அளப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அளந்துட்டுருக்காரு. இது இல்லாமல் கொலை மிரட்டல் விட்டுருக்காரு.
இது சட்ட ரீதியாக இவருக்கு மேலே இருக்கிற உயர் அதிகாரிங்க இது நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். பல்லடம் அருகே டிஜிட்டல் கிராப் சர்வே பணியில் ஈடுபட்டிருந்த மாணவர்களுடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் மதிய உணவு சாப்பிட்டார். திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட தொங்குட்டிப்பாளையம் கிராமத்தில் மாணவ மாணவியர்கள் கிராப் சர்வே செயலின் மூலம் விவசாய நிலங்களில் சாகுபடி செய்யப்பட்ட பயிர்களை பதிவு செய்யும் பணிகளை திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிறிஸ்துராஜ், வேளாண்மை இணை இயக்குநர் கிருஷ்ணவேணி, தோட்டக்கலைத்துறை துணை இயக்குநர் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பணியில் ஈடுபட்டிருந்த மாணவ மாணவிகளுடன் தரையிலமர்ந்து ஆட்சித்தலைவர் மதிய உணவு சாப்பிட்டார். தொடர்ந்து மாணாக்கர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் கலந்துரையாடினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.